ஹாய், நான் ஒரு செஃப் ஆனந்த் அப்பாவு. இன்றைக்கி வீடியோவில் லெமன் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். லெமனில் விட்டமின் சியும் சிட்ரிக் ஆசிடும் நிறையவே இருக்குது. விட்டமின் சி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை கூட்டுது, சிட்ரிக் ஆசிட் நம்மளோட பிளட் ப்ரெஷரை குறைக்குது. லெமனில் ஹெல்த் பெனிஃபிட் நிறையவே சொல்லிகிட்டே போகலாம். லெமனோட ஹனியை சேர்த்து சாப்பிட்டா பாடியில் உள்ள வெயிட் லூஸ் ஆகும். அதுவே ஒரு நார்மல் வாட்டரோட ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா பாடிக்கு ரெஃப்ரெஷ் கிடைக்கும். சரி, இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். லெமன், கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், உப்பு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். ஆயில் விட்டு ஹீட்டான பிறகு கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக வறுக்க வேண்டாம், பொன்னிறமாக வந்தாலே போதும். அதை வதங்கின பிறகு கருவேப்பிலையும் மிளகாய் வத்தலும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். லெமன் ரைஸில் வேர்க்கடலை டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அது நல்லா வதங்கின பிறகு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலில் டைரெக்டாக மஞ்சத்தூளை போடக்கூடாது, ஏன்னா மஞ்சத்தூளோட கலரு சேஞ்ச் ஆகிரும். அதனால தான் லெமன் ஜூஸ் ஊற்றின பிறகு நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா லெமனோட கான்சன்ட்ரேட்டை குறைக்கத்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி வற்றுற அளவுக்கு திருப்பியும் கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். லெமன் ரைஸ்க்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு ஒயிட் ரைஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன் துவையலும் பொட்டேட்டோ காரக்கறியும் தான். நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது இது ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருக்கும். இதை வாழை இலையில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா டேஸ்ட்டு டபுள் மடங்காக இருக்கும். இன்றைக்கி டிப்ஸில் நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு லெமன் பீஸ் எடுத்து கட் பண்ணி நம்ம கையில் தேய்ச்சி கழுவுனோம்னா அதோட ஸ்பைசினஸ்லாம் எடுத்துரும். இப்போது லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட உங்களுக்கு பிடிச்சமான துவையல் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்கள் செஃப் ஆனந்த் அப்பாவு. அடுத்த ஒரு சிம்பிளான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.